வணக்கம் நண்பா. நிறைய பேர் சுய இன்பம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. முக்கியமாக சொல்லணுமுன்னா அற்ப சுகத்தை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இப்போவே சுய இன்பம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா, நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக சில விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறீங்க, புரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுய இன்பம் செய்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஒரு அர்ஜு அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காம எண்ணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். உங்களுடைய மூளை கேட்டுகிட்டே இருக்கும், நீ ரொம்ப சந்தோஷமாக சுகமாக இருந்தீ, எப்பயே நீ அதை திடீர்னு நிறுத்தின, நோ நீ ரொம்ப ஒரு தப்பான பாதையில் போயிட்டுருக்குற, திரும்ப அதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களை கண்டிப்பாக போட்டு ஒரு வழி பண்ணும். சரிங்களா? அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது சொல்கிறத கேட்காம நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குங்க. சரிம்மா? எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல், கவன சிதறலே இல்லாமல் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குங்க. உங்களை நீங்கள் நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவீங்க. எனக்காக ஒரு 4 நாள் மட்டும் நீங்கள் சுய இன்பம் பண்ணாமல் இருந்து மட்டும் பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, கவன சிதறல், அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காதுங்க. நேர்கோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய சக்தி, உடல் சக்தி, மனம் சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எப்பவும் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பீங்க. ஒரு சோம்பலாகவே உங்கள் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த ஒரு காலத்தில், சுய இன்பம் செஞ்சுருக்கிற காலத்தில். ஆனால் நீங்கள் அதை விட்டு விலகி வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குங்க. ஒரு அருமையான ஒரு தூக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. அதுவும் லேட் நைட்டில் தூங்கிக்கிட்டலாம், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நேரமாக நல்ல ஒரு சூப்பரான டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப கேட்கவே ஆனந்தமாக இருக்குல்ல, அதை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. என்ன வேணாலும் நீங்கள் ஆகலாம். அது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்ன இருக்கணும் அப்படின்னா மைண்ட் செட். உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கணும். பை அதர் விஷயத்தினால இல்லை, பை யூ. உங்களால் அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிருக்கணும். மற்ற இந்த அடிக்ஷன், பான் அடிக்ஷன், சுய இன்பம், இந்த மாதிரி தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் கண்டதை பார்த்துக்கிட்டு ஃபோன் அடிக்ஷன், இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அது உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். பட் அதெல்லாம் இல்லை, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்களால் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். சுய இன்பம் செஞ்சிட்ருக்கும் பொழுது ஆபாச பார்த்துக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லிட்டு வெரைட்டியாக கேட்டகிரியாக பார்த்துக்கிட்டு நேரத்தை, மனதை, பணத்தை எல்லாம் விரயம் செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, இவ்வளோ டைம் இவ்வளோ நாள் என்கிட்ட தான் இருந்துச்சா, நான் தான் இதை கவனிக்காமல் இதை பயன்படுத்த முட்டுட்டனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ டைம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நேரம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையாள தெரியும். இந்த நேரத்தை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், நமக்குன்னு என்ன கோல் இருக்குது, அந்த கோலுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படி அதை நோக்கி போகலாம், நம்ம எந்த பாதையில் போகலாம், எந்த பாதையில் போனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பாதையில் போனோம்னா நமக்கு நிறைய இடையூறு இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பாதையில் போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த இடையூறை காட்டிலும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த பாதை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங், அந்த ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ரொட்டீன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்கலாம்னா, காலைல எழுந்திருப்பீங்க, ஏதோ ஒன்று பசிக்கிட்டு சாப்பிடுவீங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஓரமாக ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போர்வையை போத்திக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு அதெல்லாம் பண்ணி கிடப்பீங்க. ஆனால் இதுதான் உங்கள் ரொட்டீனாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் ரொட்டீனை நீங்களே பில்டு பண்ணுவீங்க. அதுவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரொட்டீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிப்பீங்க. வெறுமனே சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் மாற்ற பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் மாற்ற பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் மாற்ற பார்ப்பீங்க.
உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நல்லபடி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ப்ராப்பராக கையால் கற்றுக்குவீங்க. உங்கள் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ப்ராப்பராக ஒரு 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 வெற்றியாளன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மாற்ற ஆரம்பித்து அந்த ரொட்டீனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும், ஒரு விழிப்புணர்வுனா எதில் க்ரியேட் ஆகும் அப்படின்னா, ஸ்மோக்கிங் பண்ணால் நமக்கு வந்து லங்ஸ் பிரச்சனையாகும், ட்ரிங்க் பண்ணோம்னா நமக்கு கிட்னி பிரச்சனையாக நமக்கு வந்து உடலே பிரச்சனையாகும், இந்த வாயில் வச்சு போடுற அந்த போதைப் பொருட்கள் கோலி ஹான்ஸ் போவில் அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து வாய் கேன்சர் வரும். அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து கேவலமாக எண்ணணும், இழிவாக அவளை பார்த்தோம் அப்படின்னா மனமும் நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற விதமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீரழிஞ்சு போகும். நம்மளால் ஒரு ப்ராப்பராக ஒரு ஜென்யூனாக ஒரு நல்ல ஒரு நிலையில் நம்மளால் பேச முடியாது. ஆபாச படங்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை கெட்டு போகும். சுய இன்பம் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எனர்ஜி இல்லாமல் நம்ம வந்து சோம்பலாக ஃபோக்கஸ் இல்லாமல் இப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. இப்போது எனக்கு க்ரியேட் ஆனதுனால நான் வந்து எவ்வளோ பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், என்னால் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் 4 பேருக்கு போய் சொல்லிக் கொடுப்பீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சும்மா சொல்லிட முடியாது, அனுபவிச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். நமக்கு அதை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளாம் திரும்ப ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ ஐ கேன் டூ தட். அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ டூ தட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுயநினைவு மட்டும் பண்ணாமல் இருக்கணும். பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு உணவை சாப்பிட்றீங்க, இந்த உணவு எனக்கு நல்லதா கெட்டதா, இது எனக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிற அந்த ஒரு அனலைஸ் உங்களால் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் என்னென்னா சுய இன்பம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நடக்குது. அண்ட் அதையெல்லாம் தாண்டி என்ன ஒன்றுன்னு சொல்லட்டுமா, உங்களோட மோட்டிவேஷன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப 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 பீக்கில் இருக்கும். எதிரில் யானை படையே வந்தாலும் உங்களால் அடித்து நொறுக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அபரிவிதமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க. அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருச்சுன்னா எவன் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவன் உங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் நீங்கள் ஏறி நின்று மிதித்து ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நான் அந்த என்னோடய குறிக்கோளை நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். அப்படி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீக்கில் இருக்கும். நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எவன் சொல்கிறதும் எந்த ஒரு தோல்வி, எந்த ஒரு இடையூறு, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா காதில் போட்டுக்காமல் நீங்கள் பட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. அதனால் தயவு செஞ்சு நண்பா சுயன்மை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 8-9 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? சொல்லாத எண்ணம் பல மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது நீங்கள் வந்து சுய இன்பமாக வந்து பண்ணாமல் அதை விட்டுட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் சொல்லாத விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.